Hello friends, welcome to my channel Ungu Boutique. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போகிற வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து மாமன் நட்டுருக்காம வந்து ஒரு சுங்குடி சேரீயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாட்டர் ட்ரெஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து சேரீயில் ஒரு 2 மீட்டர் துணியை மட்டும் நான் தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்க போகிறேன். மாமோட ட்ரெஸ் ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்காக. தென் ரிமைனிங் இருக்க லைனிங் பீஸ் இருக்குல்ல, அதை அப்படியே ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டட் எட்ஜ் ஓப்பன் எட்ஜ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டரோட பாயிண்ட் வந்து ஃபோல்டட் எட்ஜில் இருந்துட்டு ஷோல்டர் வித்து 4 inches, நெக் வித்து 2 inches, இந்த நெக்கோட டெப்த்து வந்துட்டு 3 inches வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு கர்வ் வந்து போட்டுக்க போகிறேன். ஓகே, தென் ஆம்கோலோட டெப்த் வந்து ஷோல்டர் பாயிண்டில் இருந்துட்டு 4 inches வச்சுக்கிறேன். தென் செஸ்டோட விட்டு வந்துட்டு 7 inches, அப்படியே ஆம்ஹோல் கர்வ் போட்டுக்கலாம். தென் வெயிஸ்டோட ஹைட் வந்துட்டு 9.5 inches, வெயிஸ்டோட விட்டு வந்துட்டு 7 inches. தென் டாப்போட அவுட்லைன் வரைஞ்சிக்கிட்டு இதை அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரிமைனிங் இருக்க லைனிங் பீஸ் இருக்குல்ல, அதோட விட்டு வந்து ஒரு 11-12 inches இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு டாப் டு பாட்டம் ஒரு ஃபோல்டு, லெஃப்ட் டு ரைட் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஓகேவா, தென் ஃபோல்டட் எட்ஜில் இருந்துட்டு நம்ம வெயிஸ்டோட அளவு வந்து ஒரு 7 inches மார்க் பண்ணிவிட்டு அப்படியே க்ராஸாக ஒரு ஏ லைன் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, இது நீங்கள் மடித்து போடும்போதே உங்களுக்கு தேவையான ஹைட் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, தென் இப்போ மாமுக்கு வந்துட்டு நான் வந்து லைனிங் பீஸில் ஸ்கர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கு சைடில் கட் பண்ணி விட்டுருக்கோல, அந்த பீஸில் தான் குழந்தைக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸ்லீவோட ஹைட் வந்துட்டு ஒரு 5 inches வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஓகே, பார்த்துக்கிட்டு 3 inches டவுன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஓப்பன் எட்ஜஸ்க்கு நேராக இந்த மாதிரி 3 inches டவுனை வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்லீவ் பேட்டர்ன் ட்ரா பண்ணிக்கிறேன். பாட்டம் ஸ்லீவ் வந்து ஒரு 4 inches வச்சுக்கிட்டு நான் வந்து அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணும்போது சொல்கிறேன், நான் ஸ்லீவோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் அகைன் நம்ம ரிமைனிங் இருக்க சேரீ பீஸ் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி முந்தி பிளேஸில் இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது, வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் போகிற மாதிரி. ஸோ நான் அந்த ஷேப்பில் நான் பார்டரையும் சேர்த்து குழந்தைக்கு வேஸ்ட்டில் வர்ற மாதிரி இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன். சேரீயை ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து டாப் பீசஸ் வந்து மாம்க்கும் டாட்டருக்கும் சேமாகவே வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் ரிமைனிங் இருக்க சேரீ பீஸில் எனக்கு தேவையான ஹைட் வந்து ஒரு 23 inches இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு நான் ரிமைனிங் இருக்க எல்லா பீஸ்லேயுமே அப்படியே நான் வந்து ஸ்கர்ட் பீஸ்க்கு ரெடி பண்ணி நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம சேரீ பீஸ்க்கு மேலே டாப் பீஸை வச்சுக்கிட்டு நெக்கை மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்கை மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். சேரீயோட நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சுக்கிட்டு நெக்கை மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் பீஸை மட்டும் உள்ளே திருப்பி விட்டுட்டு இப்போ இந்த சேரீ பீஸ்க்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். நான் ஒரு பீஸ் மட்டும் காட்டுறேன், இன்னொரு பீஸும் நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மாமோட ட்ரெஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக வரப்போகுது. ஃப்ரண்ட்டில் ஒரு டிசைன் வைக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் மறக்காமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக நம்ம சேனல் பேஜ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஜார்ஜெட் சேரீலேருந்துலாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். குழந்தைக்கு நிறைய வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ராங் சைடில் நம்ம லைனிங் பீஸ்க்கு அளவாக சேரீ பீஸை மட்டும் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராஸ்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி இன்னொரு பீஸும் நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ 2 பீஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, நம்ம அதில் வந்து ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நான் வந்து இன்னொரு பீஸ் எப்படி வந்து ஷோல்டர் சைடில் வந்துட்டு சீல்டாக இருக்கணுன்றது எப்படி பண்ணுறதுன்றது காமிச்சிருக்கேன். அகைன் நம்ம ஃபஸ்ட்டில் பண்ணோம்ல, அதே மாதிரியே நெக்கை மட்டும் தச்சு ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த 2த்துக்கும் நடுவில் இதுக்கு முன்னாடி ஃபுல் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை 2 பீஸ்க்கும் நடுவில் ஷோல்டரை மட்டும் வச்சு நம்ம வந்து இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ ஷோல்டர் இந்த மாதிரி வைக்கும்போது சேரீ பீஸும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 2 சைட்லேயுமே ஷோல்டர் வந்து அட்டாச் ஆகும். இது எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து ராங் சைட்லேயும் குழந்தைங்களுக்கு வந்து ஷோல்டரில் வந்து குத்தாமல் இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி சீல்டாக இருக்கும் ராங் சைட்லேயும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் நான் வந்து பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஜரி வச்ச சாரீஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரியே பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு பீஸ் தானே ஃபுல்லாக முடிச்சிருக்கோம், இன்னொரு பீஸ் வந்து ஃபுல்லாக முடிக்கல. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஷோல்டரில் இருந்துட்டு ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஷோல்டரில் வந்து முடிச்சுக்கோங்க. இப்படி ஷோல்டரோட வச்சு முடிச்சுக்கிட்டு அப்படியே ராங் சைடில் திருப்பி விட்டுக்கிட்டு அப்படியே இதுக்கு மேலே லைனிங் பீஸை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம்.
ஓகே, இப்போ வந்து நம்ம பேக் சைடு ஒரு சைடில் மட்டும் பேக் சைடு மாதிரி வச்சுக்கிட்டு நான் வந்து ஹூக்குக்காக ஒரு கேப் வந்து விட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு நான் ட்ரையாங்கிள் மாதிரி நான் வந்து இப்போது ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுக்கிட்டு அப்படியே நம்ம அந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல அதை அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டு அப்படியே இதை இந்த ப்ரௌன் கலர் நம்ம லைனிங் பீஸ் இருக்குல்ல அதை மட்டும் ராங் சைடில் திருப்பி விட்டுக்கிட்டு சாரீ பீஸ்க்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் உள்ளே இருக்க அந்த லைனிங் திருப்பி விட்டுறோம்ல, இப்போ இந்த ஸ்கொயர் பீஸை வந்து திருப்பி விடுறோம் இல்லையா, அதையுமே ராங் சைடில் நல்லா ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ராங் சைட்லையுமே ராய்ஜஸ் தெரியாமல் ஃபுல்லாக சீல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பா ஷேப் வரும். அந்த பா ஷேப்பையும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட் பீஸில் குட்டி குட்டியாக நான் வந்து ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்க போகிறேன். நீட்டாக குட்டி குட்டி ப்ளீட்ஸாக வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு. நான் பாப்பாவுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஃபுல் சர்க்கிள், முன்னாடி வந்து ஹேண்ட் கர்ச்சீஃப் மாடல், தென் கஃப்தான் டாப் கூட ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் நம்ம சேனல் பேஜ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த டிசைன் பீஸ் மாதிரி இருக்குல்ல, அதை இந்த மாதிரி ஸ்லீவோட பாட்டமாக கார்னரில் வச்சுக்கிட்டு இதோட லென்த் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வர மாதிரி நான் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே குட்டி சர்க்கிள் போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து கீழே லென்த் வந்து 3 இன்ச்சஸ். ஓகேவா, பெல் ஸ்லீவ்க்காக. தென் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் பீஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதையும் ஒரு டபுள் ஃபோல்ட் இதுக்கு முன்னாடி பண்ணாதையும் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு ஸ்லீவோட பாட்டமாக இந்த மாதிரி கார்னரில் வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு 5 இன்ச்சஸ் லென்த்துக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் அந்த லென்த் வந்து கொஞ்சம் வேரி ஆனால் தான் உங்களுக்கு அந்த லேயர் வந்து தெரியும். ஓகே, இப்போ ஸ்லீவ் பீஸ் வந்து சாரீ பீஸ்க்கு மேலே ஸ்லீவ் பீஸோட பாட்டம் வந்து வச்சுக்கிட்டு அந்த பாட்டமை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அதை ராங் சைடில் திருப்பி விட்டுட்டு சாரீ பீஸ்க்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேன். ஓகே, ஸ்டிச்சிங் போட்டு அப்படியே நம்ம ராங் சைடில் அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, ஸ்லீவ்லேருந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்லீவோட ஹைட்டை மட்டும் நான் மட்டும் மாற்றிக்க போகிறேன். இப்போ வந்து நான் ஒரு பாப்பாவுக்கு வந்து நான் மெஷர் பண்ணி பார்த்தேன். ஒரு 4 இன்ச்சஸ் கரெக்டாக இருந்தது. ஸோ 4 இன்ச்சஸ் ஹைட் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஸ்லீவோட பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். தென் இப்போ அந்த டிசைனர் பீஸும் ப்ரௌன் கலர் பீஸும் நல்லா ஒரு பெல் ஸ்லீவ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோல, அதோட கீழே அவுட்டர் லேயர் இருக்குல்ல, அதை மட்டும் ரெண்டுத்துக்குமே நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி சீல் பண்ணிக்கிட்டேன் ராங் சைடில் பார்த்து. இப்போ நம்ம ஸ்லீவோட பாட்டமில் ஸ்லீவோட நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே டிசைனர் பீஸோட நல்ல பக்கம் வந்து ஸ்லீவ் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே வைங்க. அதுக்கு மேலே அந்த ப்ரௌன் கலர் பீஸ் வந்து நம்ம 5 இன்ச்சஸ் லென்த்துக்கு வச்சு பெல் ஸ்லீவ் கட் பண்ணோம்ல, அந்த பீஸோட நல்ல பக்கத்தை அந்த ப்ரௌன் கலர் அந்த டிசைனர் பீஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த ஒரு மாதிரி எல்லோ கலர், அதுக்கு மேலே இந்த பீஸை ப்ரௌன் கலர் பீஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பெல் ஸ்லீவ் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து இந்த டாப் பீஸ்க்கு வந்து முன்னாடி வந்து டிசைன் கொடுத்தல, அதை வந்து நான் ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு 2 இன்ச்சஸ் வந்து நான் வந்து லென்த்து வச்சு கீழே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். நான் இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி க்ராஸாக வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஷோல்டரோட அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கர்வ் வந்து நான் வந்து போட்டு விட்டுக்கிட்டேன். இப்போ சென்டருக்கு நேராக ஒரு டாட் வச்சுட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு 1 இன்ச் கேப்புக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நாட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அங்கே வைக்க போகிறோம், ஒரு கிளாத் மாதிரி. ஸோ அதுக்காக இந்த மாதிரி இந்த கிளாத் ரெடி பண்ணுறதுக்கு நான் அகைன் பார்டர் பீஸே யூஸ் பண்ணிக்கிறேன். பார்டர் பீஸை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு உங்களுக்கு எந்த விட்டு வருதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி பீசஸ்லாம் ரெடி பண்ணி நம்ம மார்க் பண்ணி விட்டுருக்கோம்ல, அந்த டாட்டுக்கு நேராக வச்சு எல்லாத்தையும் நான் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா, செக்யூர் பண்ணிவிட்டு அந்த நெக்கு பக்கம் இருக்குல்ல, நெக்கு பக்கத்தில் இருக்க அந்த வளைவை மட்டும் அப்படியே அதுக்கு இந்த நம்ம 1 இன்ச் இந்த மாதிரி கிளாத் வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே அப்படியே ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா, ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. குழந்தைங்க இருக்காங்கன்னா இந்த சேஃப்டி பின்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ வந்து அதுக்கு மேலே இந்த மாதிரி குட்டியாக ஒரு டோரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். டோரி மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அந்த நெக் பீஸை மட்டும் அந்த வளைவை மட்டும் வச்சு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ராய்ஜஸ் எதுவுமே தெரியாமல் இருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஸ்டிச் பண்ணும்போது. ஓகேவா, தென் இன்னொரு இதே மாதிரியே டோரி பீஸ் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர்லேருந்துட்டு கீழே வருதில்ல, அந்த டிசைனுக்கு நேராக இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இன்னொரு டோரி பீஸை வந்து நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ டெஃபினட்டாக இந்த டிசைன் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருந்தது, யூனிக்காக இருந்தது. நம்ம சாரியில் இருக்க பீஸையே வச்சே நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டோம். நம்ம எதுவுமே ஒரு கேன்வாஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணல, எக்ஸ்ட்ரா பேப்பர் கூட நான் வச்சு ஒர்க் பண்ணலை. நம்ம இன் ஃப்யூச்சரில் பார்க்கலாம் கேன்வாஸ்லாம் வச்சு எப்படி இன்ட்ரெஸ்டிங்கான டிசைன்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிசைன் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி டோரியை வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்குல்ல.
ஸோ இப்போது நமக்கு ஸ்கர்ட்டோட பாட்டம் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எனக்கு அது வந்து சீல்டாக தான் இருந்தது. இப்போ லைனிங் பீஸோட வேஸ்ட் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே டாப் பீஸோட வேஸ்ட் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே சாரீ பீஸோட ஸ்கர்ட் இருக்குல்ல அதோட வேஸ்ட்டை வந்து நம்ம ப்ளீட் வச்சுருக்கோம்ல வச்சுக்கிட்டு அந்த பீஸை மேலே வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். எப்படி பண்ணிங்கன்னா வேஸ்ட்டுக்கிட்டையும் உங்களுக்கு வந்து ராயேஜஸ் உள்ளே தெரியாது, சீல்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லேயர் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். பார்த்திங்களா மேலேயும் உள்ளேயும் அப்படியே சீல்டாக இருக்கும், உள்ளே உறுத்தாது குழந்தைங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுக்கோல பெல் ஸ்லீவ் அதை வந்து 2 சைட்லேயுமே வச்சு நம்ம ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சுங்குடி சாரீஸ்லாம் ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ உங்ககிட்ட இது மாதிரி ஓல்டு சாரீ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து என்னோடய மதர்-இன்-லாவோட சாரீ. நான் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி எனக்கும் பாப்பாவுக்கும் காம்போஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். உங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்டயோ ரிலேட்டிவ்ஸ் கிட்ட உங்களுக்கு சுங்குடி சாரீஸ் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறவங்ககிட்ட யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி டெஃபினட்டாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ரெடி லென்த் வந்துக்கிறோம். ரெடி லென்த்தில் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். அப்படியே வேஸ்ட்டில் நான் நாட் வந்து இதுக்கு முன்னாடி 2 நாட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நாட்டை வந்து இந்த மாதிரி 2 பீஸ்க்கும் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் நடுவில் உள்ளே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு வேஸ்ட்டுக்கு கீழே அப்படியே 4 லேயர் இருக்குல்ல நம்ம இந்த 4 லேயர்லேயும் ஒன்றா பிடிச்சி அப்படியே ஒரு 4 இன்ச்சுக்கு மட்டும் அப்படியே க்ராஸாக வந்துட்டு இந்த 4 இன்ச்சுக்கு கீழே உள்ளே இருக்க சாரீ பீஸை அப்படியே உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம மேலே இருக்க லைனிங் பீஸையும் அடியில் இருக்க லைனிங் பீஸையும் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த லைனிங் பீஸை அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு இதை அப்படியே மேலே தூக்கி விட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து 2 சாரீ பீஸுமே அட்டாச் ஆகாமல் இருக்கும். ஒரு ரேண்டம் பாயிண்டில் இருந்துட்டு எங்கே அட்டாச் ஆகாமல் இருக்கோ அங்கே ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே சைடு ஃபுல்லாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் இன்னொரு சைட்லேயுமே ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் குழந்தைக்கு வந்து உறுத்தாமல் இருக்கும். ஸோ நல்லா இருக்குல்ல, டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் மாமோட ட்ரெஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிசைனில் வரப்போகுது. டெஃபினட்டாக நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.